பெருமழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வுக் கூட்டம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, சென்னையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக கூறினார். தண்ணீர் தேங்கும் இடங்களில் நீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், அரசின் சார்பில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருவாரூர் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதாவது முதலமைச்சர் அன்னைக்கு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். தேவையான அனைத்து பணிகளையும் செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அங்கெல்லாம் உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்குரிய அதுக்கு மோட்டார்கள், டிராக்டர்கள், அதே மாதிரி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கு தேவையாக பால் வழங்குவது போன்ற அனைத்து திட்டங்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னையை பொறுத்தளவு முழுமையாக அது தயார் நிலையில் இருக்கிறோம். எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முதைய மற்ற நகராட்சிகளில் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிக்கு பகுதிகளிலும் அதை இங்கிருந்து அந்தந்த ஆணையர் பெருமக்கள் மூலமாக உடனடியாக எப்படி சென்னையில் இருக்கிறதோ அதுபோல் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறோம். அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து வீணாகியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நேரில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் திருவாரூர் அருகே கோமல் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களை வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் விவசாயிகளிடம் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் மழையின் காரணமாக 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களது குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நென்மேனியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் பட்டாக்களையும் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் மாவட்டத்தில் மழையின் காரணமாக 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 52 நாட்களில் உணவுத்துறையில் 10,20,000 டன் நெல் கொள்முதல் செய்துள்ளதாகவும் நெல் மூட்டைகளை 4000 லாரிகள் மூலம் வெளியே அனுப்பி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நம்ம மாவட்டத்தில் 2 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு நிவாரணமும் உடனடியாக நம்ம கொடுத்துருவோம். முதலமைச்சர் அவங்க எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நேரடியாக அவருடைய கண்காணிப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அமைச்சர்களும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மழை நமக்கு தேவை. அந்த மழை பெய்கிற நேரத்தில் அதை தடுக்கிற அந்த மழையுடைய பாதிப்பை தடுக்கிற அந்த பணியையும் இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்து முதலமைச்சர்கள் செய்வார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து 4000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில்கள் மூலம் அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி ரயில் நிலையங்களிலிருந்து ரயில் வேகன்கள் மூலம் நெல் மூட்டைகள் அரவைக்காக அனுப்பும் பணி இன்று நடைபெற்றது. 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ஈரோடு மண்டலத்திற்கும் 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் கிருஷ்ணகிரி மண்டலத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது உடன் நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா, தர கட்டுப்பாட்டு மேலாளர் செந்தில் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர். இடிமின்னல் தாக்காமல் காக்கும் பனைமரத்தை அதிக அளவு வைக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் அரடாப்பட்டு ஊராட்சியில் நீர்நிலைகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர்,
தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரமான பனைமரம் அழிய தொடங்கியுள்ளதால் இதை தடுக்கும் வகையில் மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் நிலத்தடி நீரை சேமிக்கவும் மாநிலம் முழுவதும் பனைமர கன்றுகளை நட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆண்டு முடிவதற்குள் 10 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என்றும் இதன் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் நிலத்தடி நீரையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க முடியும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான இந்த பனைமரம் வளர்ப்பு என்பது அது ஒரு சங்க காலத்திலே இருந்து மேற்கொண்டிருக்கிற ஒரு விவசாயிகள், அதுவும் குறிப்பாக கிராம பகுதியில் இந்த பனைமரம் நடுவது என்பது சங்க காலத்திலிருந்து இருக்கின்ற ஒன்று. நாளடைவில் இந்த பனைமரங்கள் என்பது நாட்டிலே சிறுக அது அழிந்து கொண்டிருந்தது. அந்த வேளையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பனங்கன்களை நட வேண்டும், அதன் மூலமாக மண்ணினுடைய உறுதித்தன்மை, பொதுவாக ஒரு ஏரிக்கரையில் நம்ம ஒரு பனைமரத்தை வைக்கிறோம்னு சொன்னால் அங்கே அந்த ஏரிக்கரை உடைப்பே இருக்காது. எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த கரையை உறுதிப்படுத்துகிற தன்மை இந்த பனைமரத்துக்கு. தமிழக அரசின் அலட்சியத்தாலேயே விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற பாஜக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு மத்திய அரசுதான் காரணம் என அமைச்சர் தெரிவித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நெல் கொள்முதல் செய்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க போதிய வசதிகள் அவர்களிடம் இல்லை என்பதால் அதை மறைப்பதற்கு பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று மறுப்பு தெரிவித்து பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் சம்பவத்திற்கு முழுக்க தமிழக அரசே காரணம் என்றும் சம்பவம் குறித்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போதே பொய்யான தகவலை பேசியுள்ளார் என்று விளக்கமளித்து பேசினார். கரூர் காவல்துறை எங்க ஒதுக்குச்சோ அங்க போட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, அவர் 7 மணி நேரம் லேட்டா வந்தார்னு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் பொய் சொல்லியிருக்கார். காரணம் என்ன? அதை நீங்க உங்க மாதிரி ஊடகங்கள் அவங்க கொடுத்த பெட்டிஷன் அனுமதிக்காக கொடுத்தத அவர் என்ன சொல்லியிருக்கார், அதுல 3 to 10 வரை அவர் அந்த இடத்துக்கு வந்தது எப்போ 7-7:30 மணி இருக்கும். ஏன்னா 8 மணிக்குள்ள எனக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் இந்த மாதிரி துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு கருத்து கேட்டாங்க. அப்போது அவங்க ரிட்டன் பெட்டிஷனில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது, கட்சி நோட்டீஸில் போடுறதெல்லாம் விடுங்க, போலீஸுக்கு ரிட்டன் பெட்டிஷன் 3 to 10 வரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 to 10க்குள்ளே அவர் எப்போ வந்தாலும் டயத்தில் வந்தாருன்னு தானே அர்த்தம். அப்போ சட்டமன்றத்தில் முதல்வர் பொய் சொல்லலாமா? அவன் இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக உண்மையை மறைக்கின்ற, பொய் சொல்லுகின்ற, அதனால தான் நம்ம மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உருட்டுக்கடால்வா அப்படி சொல்லியிருக்காங்க. நாகை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா மற்றும் குறுவை நெற்பயிர்களை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாகை மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டு சுமார் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த குறுவை சாகுபடிகள் 1 வார காலத்திற்குள் அறுவடை செய்ய வேண்டியிருந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்களும் இளம் நாற்றுகளாக இருந்த சம்பா பயிர்களும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கருவேலங்கடை, சின்னத்தும்பூர் மற்றும் திருவாய்மூர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரை பெருங்குடியில் ஆதிதிராவிட இலவச வீட்டுமனை இடத்தினை அளந்து கொடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காரை நிறுத்தி பெண்கள் மனு வழங்கினர். மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட பெருங்குடி முனியப்பன் நகர் பகுதியில் 128 ஆதிதிராவிட மக்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அதை முறையாக அளந்து கொடுக்காததால் அவர்களே குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். பெருங்குடி பகுதியில் விளையாட்டு மைதானம் கட்டுவதற்காக அரசு அதிகாரிகள் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியை அகற்றுவதாக கூறி பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மதுரைக்கு வந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காரை நிறுத்தி பாதிக்கப்பட்ட ஆதிதிராவிட மக்கள் பட்டா வழங்கிய இடத்தை அளந்து தராமல் தற்பொழுது வாழும் பகுதியை அகற்றுவதாகவும் தங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மனு அளித்தனர்.
தமிழக அரசு பொறுப்பில்லாமல் இருப்பதற்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளின் துயரமை எடுத்துக்காட்டு என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சி இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக சிறப்புரையாற்றினார். இதன் ஒரு பகுதியாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொறுப்பில்லாத அரசாக திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் படும் துயரமே எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் சந்தித்து பேசி பொம்மச்சந்திரா ஒசூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை திட்டமிட்டவாறு முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காரோ செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த 6 மாச காலத்திலேயே எங்களால உதாரணமா சொல்ல முடியும். அது 10 லட்சம் பேருக்கு வேலைனாரு, இன்னைக்கு 11 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுத்துட்டு இருக்கிற நிகழ்வு கண்ணு முன்னால, ஒவ்வொரு நிகழ்வையும் உங்க முன்னாலதான் நடத்தி காட்டிட்டு இருக்கோம். அதே போல ஜிஎஸ்டியை குறைப்போம் அப்படின்னு ஆகஸ்ட் 15 ரெட் போர்ட்ல பேசினார். இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வந்திருக்கு, இன்றைக்கு வியாபாரிகள் எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாயிட்டு இருக்காங்க, உற்பத்தி துறை மேனுபேக்சரிங் செக்டர் இதனால இன்னும் அப்படியே பூஸ்ட் போயிட்டு இருக்கு. அதனால ஜிஎஸ்டி குறைப்போங்கிறது இன்னைக்கு கண்ணு முன்னால் 3 மாச காலத்துக்குள்ள குறைச்சு மக்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காரு. நான் அது கான்ட்ரரியா சொல்லணும்னா திராவிட மாடல் அரசு எத்தனை வாக்குறுதிகளை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.